வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம ஏகேவுடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்திற்காக தான் வந்து மரண வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கோம். இன்னும் சரியாக ஒரே மாதம் தான் இருக்குது குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீசரை தொடர்ந்து இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, சுட சுட இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இந்த படத்தின் மேலே அதிகமான ஒரு ஹோப் வச்சிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்டைலில் வந்து இந்த படத்தை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா கிரீடம் படத்தில் நம்ம ஏகே சார் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆஃப்டர் பல வருஷம் கழிச்சு இப்போ குட் பேட் அக்லி படம் வந்து அவர் பண்ணுறாரு. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா மற்ற படங்களை காட்டிலும் இந்த குட் பேட் அக்லி படத்தின் மேலே ஒரு தனி கவனத்தை ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து செலுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா டீசர்லேயே வந்து அவருடைய மியூசிக் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி திருக்கி விட போகிறாங்க, மியூசிக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு நார்மலான எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இவங்களும் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக நீங்கள் எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவங்களுடைய மியூசிக் தான் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து மியூசிக்கில் அடுத்தடுத்து உச்சங்கள் தொட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவங்களுடைய மியூசிக் கேட்காதவங்க யாருமே இல்லை. அது இப்போ வரைக்கும் இளையராஜா அவங்களுடைய மியூசிக் நிறைய பேருக்கு வந்து உண்மையாகவே ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி தான். அந்த அளவிற்கு ரசிகர்கள் எல்லாமே அவருடைய இசை மேலே ஒரு தனி ஆர்வமாக இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு புது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஸோ அந்த சிம்போனி இசையை 13 நாடுகளுக்கு அவர் கொண்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் சிம்போனி இசை வந்து வாசிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக அது முடிஞ்சு இசைஞானி இளையராஜா அவங்க திரும்பும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அவரும் நிறைய விஷயங்கள் ரசிகர்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கிறாரு. முக்கியமாக தன்னை ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு 80 ஏஜ் ஆகுது. ஸோ இந்த ஏஜ்லையுமே வந்து இப்போ தான் அவருடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நிறைய பேர் வந்து தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான்லாம் கடவுள்லாம் இல்லை, உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான். ஸோ பண்ணைப்புறத்தில் இருந்து நான் வந்து காலில் நடந்து வந்தேன், எங்கேயும் தனியாக நான் வந்து காலால் நிற்கிறேன், இந்த மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவரை நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனலாக லைஃப்பில் எடுத்துகிட்டு இன்னும் வந்து சாதிக்கணும், ஏஜ் வந்து ஒரு தடையே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்போனி இசையை இளையராஜா அவர்கள் வந்து எவ்வளோ ரசிச்சாரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது வந்து இசை ரசிகர்களுக்கு இவருடைய ஸ்பீச்சும் சரி இவருடைய பாடலும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் அவர் மேலும் நிறைய உச்சம் தொடணும் அப்படின்னு ரசிகர்கள் அவரை வாழ்த்திட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து நான் 2-2 நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கூல் படத்திற்கு அப்புறமா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அப்படின்றத தாண்டி ஜெயிலர் 1 படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படமாக இருந்துச்சு. அந்த வகையில் ஜெயிலர் 2 வந்து நெல்சன் எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அனிருத் அவங்களுடைய காம்போ தான் மறுபடியும் ஜெயிலர் 2ல ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஜெயிலர் 2 மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஜெயிலர் 2 படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதன்படி ஜெயிலர் 2 விரைவில் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய முயற்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்தில். அப்படி என்ன யூனிக்காக பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிலர் 1லேருந்து ஜெயிலர் 2 எந்த அளவில் வேறுபாடாக இருக்க போகுது, எந்த மாதிரியான ஸ்டோரியாக இருக்க போகுது, இந்த ஜெயிலர் 2 படம் வந்து வின் பண்ணுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சில படங்கள் 1 அளவிற்கு 2 பேசப்படாது, சில படங்கள் 1 விட 2 பயங்கரமாக பேசும். அந்த வகையில் ஜெயிலர் 1 ஜெயிலர் 2 பீட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அடுத்த 2 என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அடுத்த 2 என்ன அப்படின்னா சர்தார் 2. சர்தார் 1 படம் வந்து கார்த்தி அவங்களுடைய நடிப்பில் அவர் வந்து இரட்டை வேடத்தில் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ கார்த்தி வந்து இரட்டை வேடத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பாகவும் அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு. சர்தார் படத்துடைய ஸ்டோரியே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து அதற்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன் வரப்போகிறாரு, மாளவிகா மோகன் அவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா அவங்க வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு ஹைப் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா
ஏன்னா சமீபத்தில் அவர் நடிச்சுட்டு வர படங்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய வித்தியாசமான ஒரு நடிப்பை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த சர்தார் 2லையும் ஒரு வளம் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ ஏன் சர்தார் 2 பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சர்தார் 2 படத்துடைய டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இப்போ தான் ரீசெண்டாக கார்த்தி அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ராக்சர்லாம் வந்து நடந்துச்சு. அதனால் அவர் கொஞ்சம் உடல் பாதிப்பு அடைஞ்சிருந்தாரு. அதனால் படப்பிடிப்புலாம் வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து எப்போ படப்பிடிப்புலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்தார் 2 விரைவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை சம்மரில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அந்த வகையில் இந்த படத்தை சம்மரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் சர்தார் 2 படத்தை நம்ம விரைவில் தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். சர்தார் 1 பார்த்தவங்களுக்கு சர்தார் 2 படத்தின் மேலே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபில் பண்ணுதா இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டான 2 என்ன அப்படின்னா 96 படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமான ரசிகர்களால் வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஸ்கூல் மொமெண்ட்ஸை வந்து மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்து 96 படம் கொடுத்துருக்கோம். அதுலேயும் விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா அவங்களுடைய காம்போ வந்து அல்டிமேட்டாக வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ 96 பார்ட் 2 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் இந்த கதையை ப்ரொடியூசர் ஐசரிக்கே கணேஷ் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த கதையை பார்த்தே ரொம்ப சர்ப்ரைஸான அவர் வந்து டைரக்டருக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 96 to 96 விட பெட்டராக இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஸ்ரீசெந்தில் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் பரத் அவங்களுடைய நடிப்பில் இப்போ காளிதாஸ் 2 படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த காளிதாஸ் படமே வந்து 2019 பரத் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில் இப்போ பார்ட் 2க்கும் வந்து பிளான் பண்ணி வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ காளிதாஸ் படத்துடைய செகண்ட் பார்ட்டுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதில் நம்ம முக்கியமாக சங்கீதா அவங்கள கவனிக்கிற மாதிரி இருந்தது. பூவே உனக்காக படத்தில் நிறைய பேருக்கு வந்து க்ரஷ் ஆனாங்க சங்கீதா. ஸோ அப்படிப்பட்ட சங்கீதா வந்து இடையில திரைத்துறையை விட்டே வந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க. இப்போது சமீபத்தில் வந்து மலையாள சினிமாவில் அவங்கள பார்க்க முடிஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ வந்து மறுபடியும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போவுமே வந்து சங்கீதா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சங்கீதா அவங்க வர்றது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காளிதாஸ் 2 படத்துக்கு சாம்சிஎஸ் அவங்க வந்து மியூசிக் பண்ணிட்டாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சம்மரில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இந்த சம்மர்லேயே நம்ம நடிகர் சூர்யா அவங்களுடைய நடிப்பில் மாமன் படமும் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த 2 படங்களையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம நாடோடிகள் படத்தில் அபிநயா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா பர்சனலாகவும் அவங்க பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு கேரக்டராக தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அபிநயாவை பற்றி ரீசெண்டாக நிறைய கிசுகிசுக்கெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. முக்கியமாக நடிகர் விஷால் அவங்களோட நேற்று வந்து கிசுகிசுக்கெல்லாம் வந்து பேசினாங்க. அப்போ கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, விஷால் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு வந்து 15 வருஷமாக நான் ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். ஸோ அவரை தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இப்போ மேரேஜ்க்கான எந்த பிளானும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருடைய என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி அவங்க சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து அவங்க ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து அபிநயா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சினிமாவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.